சக்தி திருமகன் விஜய் ஆண்டனி அவர்கள் நடிப்புல ரிலீஸ் ஆன படம் என்னோட கதை அப்படின்னு இப்போ ஒரு மிகப்பெரிய சர்ச்சை போயிட்டு இருந்தது. நிறைய விஷயங்கள்ல பார்த்திருப்பீங்க. இந்த கதையை அனுப்பும்போது 2 பக்கம் கதையை அனுப்பிச்சிருந்தேன். சினாப்சிஸ் மெயில போட்டுட்டு 2 பக்கம் PDF அனுப்பிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் வேற ஒரு கதை அதை ஃபுல் பவுண்டட் ஸ்கிரிப்ட் பண்ணி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதுக்கான ஆதாரங்கள் இருக்கு. சந்திரன் சொல்லிட்டு ஒருத்தர் பேசியிருந்தாரு. அது எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருந்திருக்கும் இல்லையா? படம் ரிலீஸ் ஆகி இவ்வளவு நாள் கழிச்சு OTT-ல வந்ததுக்கப்புறம் இவரோட கதை அப்படின்னு சொல்றாரேப்பா. சக்தி திருமன் படம் வந்த போது அதை உடனே பார்த்துட்டு என்னோட நண்பர் திரைத்துறையில தான் இருக்காரு. அவர் சொன்னார், உன்னோட கதை மாதிரி இருக்கு, பிட்காயின்லாம் வருது அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப வருஷமா ரமணா படத்துலேருந்து, கத்தி படத்துலேருந்து, அறம் கோபி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இது வரைக்கும். ஸோ நான் ரொம்ப காஷியஸாக இருந்தேன். நம்ம படம் பண்ணும்போது டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு. அது போக காப்பிரைட்ஸ் ஆஃப் இந்தியா கவர்மெண்ட்டோட வெப்சைட் இருக்குது. அதில் வெறும் 500 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த சைட்டுக்கு நான் அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பேன். உங்களோட கதைகள்ல சில மாற்றங்கள் பண்ணி அதை இப்போ ஒரு இது பண்ணியிருக்காங்க அப்படின்றத உங்களோட குற்றச்சாட்டா இருக்கு. ஆமா. ஸோ என்னோட கதையில இந்த மாதிரி குழப்பங்களே இருக்காது. ஹீரோ வில்லன் கூட டிராவல் பண்ணுவான். அவன் மூளை செலவு செய்யப்பட்டிருப்பான். வில்லன் தான் அதை செஞ்சான்லாம் தெரியாது. ஆக்சுவலா சக்தி திருமகன் டீம் டைரக்டர் அவருமே என்ன சொல்றாரு, என்கிட்டயும் இது என்னோட கதை தான் அப்படின்றதுக்கான ஆதாரங்கள் இருக்கு. நான் சீல் போட்ட பேப்பர்ஸ் வச்சிருக்கிறேன். காப்பிரைட்ஸ்லேருந்து சீல் போட்ட பேப்பர்ஸ் வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி பேப்பர் ஏன் உங்ககிட்ட இல்லை? போய் கேஸ் போடணும்னா சந்திர மாதிரி ஒரு லாயர் வரணும், கூட நிற்கணும், இது பண்ணணும். அப்போ தான் அவங்களால ஜெயிக்க முடியும். ஸோ இப்போ எல்லாருமே, இப்போ நான் மட்டும் இல்லை, நான் சொன்ன உடனே நிறைய பேர் எனக்கு கால் பண்ணுறாங்க. ஸோ புருஷோத்தம்னு சொல்லிட்டு அவர் இருக்கப்பட்ட கதை என்னது, அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, நான் கேஸ் போட்டிருக்கேன்னு சொல்கிறாரு. இன்னொரு தினேஷ்னு சொல்லிட்டு கருப்பு படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவரும் போஸ்ட் போட்டிருக்காரு. அவரும் இந்த ட்ரெயிலரில் இருக்க சீன்ஸ்லாம் நான் நரேட் பண்ண மாதிரியே இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன். அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். குமுதம் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் திவ்யா ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு நம்ம கூட பாத்தீங்கன்னா சக்தி திருமகன் விஜய் ஆண்டனி அவர்கள் நடிப்புல ரிலீஸ் ஆன படம் என்னோட கதை அப்படின்னு இப்போ ஒரு மிகப்பெரிய சர்ச்சை போயிட்டு இருந்தது. நிறைய விஷயங்கள்ல பார்த்திருப்பீங்க. அப்படி அது என்னோட கதை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம கூட இருக்கக்கூடிய சுபாஷ் சுந்தர் அவர்கள் கிட்டதான் உண்மையாவே என்ன நடந்தது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன, எதனால இவ்வளோ கான்பிடென்ட்டா ஆமா அது என்னோட கதையில இருந்துதான் உருவானது அப்படின்னு அவர் சொல்லக்கூடியதுக்கு அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஆதாரங்கள் என்ன அப்படின்னு பல விஷயங்கள் அவர்கிட்ட பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ இந்த ஒரு சர்ச்சை அப்படின்றது எல்லாருமே பேசுறாங்க. என்னப்பா இது, இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்றாரு, இவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்றாரு, எல்லா பக்கங்கள்லயும் இந்த ஒரு விமர்சனத்துக்கு வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் அளிக்கிறாரு, அவ்வளவு கான்பிடென்ட்டா இருக்காருன்றப்ப அவர் உண்மையாவே அவர்கிட்ட என்ன மாதிரி சாட்சியங்கள் இருக்கு அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கு. இந்த ஒரு விஷயம் பத்தி முதல்ல இப்ப உங்களோட மனநிலை என்னவா இருக்கு? என்னோட மனநிலை என்னன்னா, கதை திருட்டு சம்பந்தமான விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டுட்டே தான் இருக்கோம் தொடர்ச்சியா. சரிங்களா? ரொம்ப வருஷமா ரமணா படத்துலேருந்து, கத்தி படத்துலேருந்து, அப்புறம் அறம் கோபி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இது வரைக்கும். ஸோ நான் ரொம்ப காஷியஸாக இருந்தேன். நம்ம படம் பண்ணும்போது டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு. அப்படியுமே சில விஷயங்கள் நான் மிஸ் பண்ணியிருக்கேன், அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப காஷியஸாக இருந்தேன். நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா, ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு என்னோடய இமெயில்ஸ்க்கு ஒரு வெர்ஷனுமே அப்டேட் பண்ண என்னோடய இமெயிலுக்கு அனுப்பிச்சி வச்சுப்பேன். அது போக காப்பிரைட்ஸ் ஆஃப் இந்தியா கவர்மெண்ட்டோட வெப்சைட் இருக்குது. அதில் வெறும் 500 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த சைட்டுக்கு நான் அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பேன். ஸோ 2 வெர்ஷன் இந்த படத்துக்கு பண்ணியிருந்தேன். அந்த 2 வெர்ஷனுமே நீங்கள் காப்பிரைட் வாங்கி 2 வெர்ஷன்னா இதோட அப்டேட்டட் வெர்ஷன். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சீன் சேர்த்து இது பண்ணு. ஸோ ரெண்டுக்குமே நான் காப்பிரைட்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதை வாங்கி வச்சுட்ட பிறகு தான் நான் இது உங்களுக்கு அனுப்பிச்சதே. சரிங்களா? இவங்களுக்கு அனுப்புனேன். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நான் கேள்விப்படுறது என்னென்னா, நம்ம அனுப்புனதுக்கான சான்றும் இருக்கணும். யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு இதுக்கும் தொடர்பு இருக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுவும் இருக்குது என்கிட்ட. நான் 27th ஜூலை பண்ணியிருக்கிறேன், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன். 22nd ஜூலை, அதுக்கப்புறம் 30 ஜூலை உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் வேற ஒரு கதையை அனுப்பிச்சேன். இந்த கதையை அனுப்பும்போது 2 பக்கம் கதையை அனுப்பிச்சிருந்தேன். சினாப்சிஸ் மெயிலில் போட்டுட்டு 2 பக்கம் PDF அனுப்பிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் வேற ஒரு கதை
செக்ஸ் டீச்சர்னு சொல்லிட்டு செக்ஸ் எஜுகேஷன் பேஸ் பண்ணிட்டு ரொம்ப நாளா ஒரு ஆசிரமத்துல இருந்துட்டு பிரம்மச்சரிய போதிக்கிற ஆசிரமத்துல இருந்து வெளியில ஒருத்தன் வரான். அவங்க குரு இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு உலக வாழ்க்கை என்னன்னு தெரியாது. அப்படி ஒருத்தன் வெளியில வரான். வெளியில வரும்போது இந்தியன் கவர்மெண்ட்ல வந்துட்டு கோர்ட் மூலமா ஒரு தீர்ப்பு ஒன்று வருது, இந்தியாவில் வந்து செக்ஸ் எஜுகேஷன் மேண்டேட்டரி ஆக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்துட்டு ஒரு ஸ்கூல்ல வந்துட்டு இவன் வந்து தன்னோட வயிற்று பழப்புக்காக அந்த டீச்சர் ரோலை எடுத்துட்டு பண்றான். ஸோ ஒண்ணுமே தெரியாதவன் அந்த ரோல் எடுத்து எப்படி பண்றான், எப்படி ஹேண்டில் பண்றான்றத வச்சு ஒரு ஹியூமரஸா ஒரு நரேட் பண்ணியிருந்தேன். அதை வந்துட்டு ஃபுல் பவுண்டட் ஸ்கிரிப்ட் பண்ணி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதுக்கான ஆதாரங்கள் இருக்கு. சந்துருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசியிருந்தாரு. அது எடுத்துட்டு போய் கொடுக்கும்போது திருப்பியும் இந்த கதையை நான் எடுத்துட்டு போய் கொடுத்தேன் உங்ககிட்ட. ஸோ நம்ம கிட்ட இன்ட்ரெஸ்டா கேட்கறாங்களே, மேபி சினாப்சிஸ் சரியா படிக்காம இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 7 பக்கம் 8 பக்கத்துக்கு நல்லா விரிவாக எழுதி எடுத்துட்டு போய் கொடுத்தேன். ஸோ இதெல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் தொடர்ச்சியா நான் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறேன். அவங்க வந்து நான் எவாலுவேட் பண்ணிட்டு இருக்கேன்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு March 23rd மார்ச் போல இல்லை நாங்கள் இதை பண்ணலை, தொடர விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன். அடுத்து நான் என்னோட முயற்சி வந்து தனஞ்சயன் சாருக்கு அனுப்பிச்சேன். அவரும் பார்த்துட்டு பாராட்டிட்டு திருப்பியும் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தாரு, இதை நீங்கள் சீரியஸாக பண்ணலான்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு மியூசிக்ல என்னோட கவனத்தை திருப்பிட்டேன். மியூசிக் போட ஆரம்பிச்சேன். ஏன்னா மியூசிக் வந்து பெருசா டிபெண்டன்சி கிடையாது. நம்ம பாட்டு எழுதலாம், நம்ம டிஜிட்டல் ஆடியோ ஒர்க் ஸ்டேஷன் தெரிஞ்சிருந்ததுன்னா நம்மளே மியூசிக் ஜென்ரேட் பண்ணி கீபோர்ட் ப்ளே பண்ணிட்டு மிடியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்மளே சாங்ஸ் எழுதிருப்போம். ஒரு 300 சாங்ஸ் வரைக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்கிறேன். சுபாஷ் சுந்தர்ன்ற ப்ரொஃபைல இருக்கும். சுந்தர்ன்ற ப்ரொஃபைல ஸ்பாட்டிஃபை, அமேசான் எல்லாத்துலேயும் என்னோட சாங்ஸ் இருக்கும். ஸோ ஒரு போன வாரம் கூட ஒரு சாங் ரிலீஸ் பண்ணி விஜய் ஆறுதல் வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சாங். அது என்ன மாதிரி பாடல்? அது ஒரு 4 வரிகள் சொல்ல முடியுமா? 4 வரிகள் போட்டு காட்டலாங்களா? கண்டிப்பா. ஆறுதல் சொல்ல வாங்க தலைவருக்கு, மாறுதல் இல்லை காணே தலைமுறைக்கு. ஆமா, காமிக்கலாம். யூஸ்வலா வந்து ஆறுதல் வந்து சொல்லதான் போவாங்க. இவர் ஆறுதல் இவருக்கு சொல்லணும்னு சொல்லி வந்தாங்க. ஸோ அதை வச்சுட்டு தான். ஸோ அவங்களோட வாதம்லாம் இதுதானே இருக்கு, தலைவர் கஷ்டப்படுறன்னு சொல்லிட்டு அதை சர்க்காஸ்டம் பண்ணி ஒரு பாட்டு போட்டிருந்தேன். அது நல்லா வைரல் ஆச்சு. எக்ஸ்ல, ட்விட்டர்ல, அப்புறம் ஃபேஸ்புக்ல, யூடியூப்லாம். ஸோ தொடர்ச்சி அதை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பாடல்கள் போட்டுட்டு இருக்கோம். அப்புறம் இந்த படம் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ பாடல் வேலையில வந்து கொஞ்சம் பிஸி ஆனதுனால படத்தை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். அப்ப படம் ரிலீஸ் ஆனப்ப நீங்க பார்க்கல. அது எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருந்திருக்கும் இல்லையா? படம் ரிலீஸ் ஆகி இவ்வளவு நாள் கழிச்சு ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் இவரோட கதை அப்படின்னு சொல்றாரேப்பா அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருந்திருக்கும். அதுக்கான காரணம் என்ன? அதுதான் நான் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷமா படங்கள் பாக்குறதே ரொம்ப குறைச்சிக்கிட்டேன். ஏன்னா என்னோட ப்ரொடக்டிவிட்டி ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ சாங்ஸ்லயே நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நிறைய சாங்ஸ் போட்டிருக்கேன். ஸோ சக்தி திருமன் படம் வந்த போது அதை உடனே பார்த்துட்டு என்னோட நண்பர் திரைத்துறையில தான் இருக்காரு. அவர் வந்து சொன்னார், உன்னோட கதை மாதிரி இருக்கு, பிட்காயின்லாம் வருது அப்படின்னு சொல்லி சொன்னேன். நானும் பிட்காயினா அது இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கு, அதை வச்சு ஏதாவது பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்ப கேர் எடுத்துக்கல. சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு சாங்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ சண்டே தான் எனக்கு சான்ஸ் கிடைச்சது அந்த படம் பார்க்கறதுக்கு. சரி அந்த படம் ஓடிடியில் வருதுன்றப்போ சரி பார்த்துடணும்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்துட்டு நம்ம பார்க்க ஆரம்பிக்கும் போது தான் கதை நகர்வுகள் வந்துட்டு ஒவ்வொன்றா போகும்போது தான் ஐயோ நம்ம கதையை எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சீன் பார்க்கும்போது அந்த ஒரு இது இருந்தது. சீன்றது இல்லை, கதை நகர்வுகள், முக்கியமான கேரக்டர்ஸ். முக்கியமா வந்துட்டு வில்லன் வந்து டிக்டேட்டர் ஆகணும்னு விரும்புறாரு. யார் எதுக்கு? இந்தியாவுக்கே. ஆமா, அது என்னோட கதையில இருக்கு. நான் அதோட ஸ்னாப்ஷாட்லாம் எடுத்து இந்த ஃபேஸ்புக்ல போட்டிருக்கேன். அதெல்லாம் பார்த்துட்டு தான் இவ்வளவு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. சரிங்களா? அதே மாதிரி வில்லன் வந்து ஹீரோ வந்து வில்லனால பாதிக்கப்படுறாரு. அவங்க அம்மாவோட இறப்புக்கு வில்லன் தான் காரணமா இருக்காரு. அவங்கள வந்து விபச்சாரின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுவும் என் கதையில இருக்கு. அவங்கள விபச்சாரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க இறந்து போறாங்க. அதுக்கப்புறம் இவர் thousands of crores வந்துட்டு இவர் ஃபினான்ஷியல் ஸ்கேம் பண்றாரு. அதே மாதிரியான ஒரு ஸ்கேமும் இங்க ஹீரோ பண்றாரு. சரி, அதை வச்சுட்டு தான் வந்துட்டு அவ்வளவு பெரிய வில்லனை வந்து எதிர்க்கிறாரு. ஸோ அவ்வளவு பெரிய இந்தியாவே இன்டர்நேஷனல் லிங்க்ல இருக்கிற ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ண, அவரை எதிர்க்கணும்னா ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு ஃபண்ட் தேவை. அந்த ஸ்கேமுக்கு வந்து ஆனா இதுல வந்துட்டு வேற ஒரு மாதிரி அப்ரோச்ல போயிட்டு இருந்தாங்க. நான் வேற ஒரு அப்ரோச்ல பண்ணியிருந்தேன். அதை அப்படியே எடுக்கல, இவங்க வேற ஒரு அப்ரோச்ல பண்ணியிருந்தாங்க. கரெக்டுங்களா? அடுத்து வந்துட்டு
ஹீரோவுக்குமே வந்து ஒரு நெட்வொர்க் இருக்கு, டெக்கீஸ். இப்போ இதுல நிறைய பேர் காட்டியிருப்பாங்க. அது மாதிரி இந்த என் கதையிலேயே ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கு. ரூலிங் பார்ட்டி அகேன்ஸ்டா இருக்கிறது. அப்புறம் வில்லனுக்கு வந்து ஒரு ரிலீஜியஸ் பேக்ரவுண்ட் இருக்க மாதிரி காட்டுறாங்க, அதுவும் என் கதையில இருக்கு. அப்புறம் ஹீரோவோட புகழ் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும் போது ஓவராலா வந்து உங்களோட கதைகள்ல சில மாற்றங்கள் பண்ணி அதை வந்து இப்ப ஒரு இது பண்ணிருக்காங்க அப்படின்றத உங்களோட குற்றச்சாட்டா இருக்கு. ஆமா ஆமா. என்ன விஷயம்னா கதையில வந்து ஈஸியா மாறுதல் பண்ணலாம். எப்படின்னா நம்ம தான் கதையை உருவாக்குறோம், ஆனா நம்மளுக்கிட்டே நிறைய வெர்ஷன் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ இங்கே கட் பண்ணி இது இந்த வேலை போச்சு, இந்த பக்கம் போச்சுன்னா இது கதை எங்க டிராவல் ஆகும், இங்கே இது இப்படி இந்த மாதிரி ஒரு விஷயம் எடுத்தா என்ன டிராவல் ஆகும்னு சொல்லிட்டு இது என் கதையில பாத்தீங்கன்னா ஒரு தெளிவா வச்சிருந்தேன். எப்படின்னா ஹீரோ வந்து நம்ம சக்தி திருமன் கதையில என்ன பண்றாருன்னா அரசியல் புரோக்கர் வேலை பார்க்கறாரு, ஒரு பிம்பா கூட ஒர்க் பண்றாரு சில இடத்துங்கள். அதுல பாத்தீங்கன்னா ஜட்ஜ் கோட் போட்டுட்டு வந்துட்டு ஹோட்டல்ல இருக்கிற மாதிரி காட்டியிருக்கிறான். ஸோ அப்ப நீ என்ன பண்ற, அப்ப அந்த ஜட்ஜ் அங்க வராருன்னா ஏதோ ஒரு நியாயமா ஒரு தீர்ப்பு சொல்ற வேண்டிய இடத்துல ஒரு அநியாயமா ஒரு தீர்ப்பு சொல்லி அதுக்கு நடந்திருக்கிறதுனால தான் அங்க வராரு. நீ அவரை சாட்டிஸ்ஃபை பண்றதுனால சரி அந்த இடத்துல அவங்க அம்மா மாதிரி ஒரு கேரக்டர் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா இருக்குல்ல. ஸோ என்னோட கதையில இந்த மாதிரி குழப்பங்களே இருக்காது. ஸோ அதுல மூலமா சம்பாரிச்சு நீ இன்னொருத்தருக்கு நல்லது செய்யறதுல என்ன விஷயம் இருக்கு. என் கதையில இந்த குழப்பங்கள் இருக்காது. என் கதையில என்னன்னா ஹீரோ வந்து வில்லன் கூட டிராவல் பண்ணுவான். அவன் வந்து மூளை செலவு செய்யப்பட்டிருப்பான். வில்லன் தான் அது செஞ்சான்லாம் தெரியாது. வில்லன் கூடயே டிராவல் பண்ணுவான். வில்லன் சொல்றத வந்து வேத வாக்கா ஏத்துக்கிட்டு செய்யக்கூடிய ஆளு. அதுக்கப்புறம் உண்மையை அப்படி இருக்கும்போது அவன் இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது ஒரு கெட்டது செய்யறான், இது பண்றான்னா கூட நமக்கு வந்து ஹீரோ ஐயோ ஏன்டா தெரியாம பண்றான், உங்க அம்மா கொண்டு வந்தாண்டா, அவங்க கூட சேர்ந்துட்டு ஏன்டா இந்த விஷயம் எல்லாம் பண்றான் அப்படிதான் வரும். ஸோ அது கட் பண்ணிட்டு உண்மை தெரிய வரும்போது வில்லனை எதிர்க்கிறான். ஆல்ரெடி வந்து ஹீரோவோட அம்மாவை இது பண்ணது வில்லன் தான் அப்படின்றது இங்க ரிவீல் பண்ணிட்டாங்க. உங்களோட கதையில அது ரிவீல் பண்ணாம அவங்க கூடவே அவர் கூட இதுலயும் அவர் கூட தான் டிராவல் ஆறாரு. இதுலயும் என் படத்துலயும் அவர் சொல்றதெல்லாம் செய்யறதுக்கு தான் இவர் இருப்பாரு. அது ஒரு பெரிய கடமையா நினைச்சிட்டு இருப்பாரு. பட் அது உண்மை தெரிஞ்ச பிறகு, அதுவும் பயங்கரமா ஒரு ஷாக்கிங்கான ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறம், ஒரு எமோஷனல் சீனுக்கு அப்புறம் அது தெரிஞ்ச பிறகு அவர் வந்து வில்லனுக்கு அகேன்ஸ்டா போறாரு. அதுக்கப்புறம் இந்த பிட்காயின் விஷயத்தெல்லாம் யூஸ் பண்ணி அவரை அப்போஸ் பண்றாரு. பட் நீங்க வந்து உங்ககிட்ட பல ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி ஆக்சுவலா சக்தி திருமகன் டீம் டைரக்டர் அவருமே வந்து என்ன சொல்றாரு, என்கிட்டயும் வந்து இது என்னோட கதை தான் அப்படின்றதுக்கான ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு நீங்க வந்து அந்த விஷயம் வந்து பெருசாகும் போது அவர் ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு அப்படின்றத பார்க்க முடிஞ்சது. சோ அதுக்கு என்ன உங்களோட பதிலா இருக்கு? ஆமா, அவர் குறிப்பிட்டிருக்கிறது வந்து 2013 சொல்றாரு. 2014 அக்டோபர்ல அவரோட மின்னஞ்சல் அமைப்புன்னு சொல்லிட்டு யார்கிட்டயும் அனுப்பிச்சிருக்காருன்ட்டு. அதுல பாத்தீங்கன்னா அவர் கிட்டுவோட கேரக்டர் மட்டும்தான் இருக்கு அதுல, அந்த ஸ்கிரீன்ஷாட்ல. நானுமே அதுதான் சொல்றேன். கிட்டு அரசியல் புரோக்கர்ன்றது அவர் தான் எழுதியிருக்காரு, நான் எழுதல. அதுல மாற்றங்கள் செஞ்சிருக்காரு. என்னோட கதையை வந்து அவரோட கதையை ஒன்று வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் என் கதை அங்கே போய் சேருது. அதுக்கப்புறம் அதுல சில மாற்றங்கள் செய்யறாங்க. ஸோ தமிழ்நாடு பாலிடிக்ஸை ஃபோக்கஸ் பண்ண ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து மினிஸ்டர்ஸ், இங்க இருக்கிற ஊழல்கள், லஞ்சம் அதுன்னு சொல்லிட்டு அதை ஃபோக்கஸ் பண்ணி. இன்னொன்னு ஒன்று கவனிச்சிங்கன்னா, சங்கர் படம் எடுக்கும் போது லஞ்சம் வாங்குறது தப்பு, கொடுக்கறது தப்புன்னு சொல்லி எடுத்திருப்பாங்க. இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, லஞ்சம் கொடு வேலை நடக்கணும், வேலை நடக்காம ஏமாத்திட்டானே, நான் உனக்கு இருந்து வாங்கி தரேன், அதுல எனக்கு ஒரு 10 லட்சம் தாரு. இது என்ன மாதிரியான அரசியல் எனக்கு தெரியல. இது ஒரு தெளிவு இல்லாம இருக்கு அரசியல் பேசுற அரசியல். இது இப்ப நடக்கக்கூடிய நிறைய மக்கள் வந்து படம் பார்த்துட்டு இப்ப நடக்கிறத அப்படியே வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா? அது கண்டிப்பா. அது ஆனா அது ஹீரோ பண்ணக்கூடாதுன்றான். ஹீரோ வந்து ஒரு பெரிய தீய சக்தியை எதிர்க்கிறாரு அப்படின்னு ஒரு கொள்கை இருக்கிற போது நீயும் அதே செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொல்றான். அதான் உங்களோட கதை பெர்ஸ்பெக்டிவ் வந்து இப்படி இருக்கு, அவர் காட்டியிருக்க விதம் இப்படி இருக்குன்றப்ப அது எப்படி வந்து ரிலேட் ஆகுது அப்படின்றது கேள்விகள் வருது இல்ல? அதுதான் சொல்றேன், என் ஒற்றுமைகள் வரக்கூடாதுன்றதுக்காக செய்யற மாற்றங்கள் இதெல்லாம். ஒற்றுமைகள் தெரியாம இப்போ பவுண்டட் ஸ்கிரிப்ட் வரைக்கும் கேக்குறாங்க. இது முன்னாடி எல்லாம் ஒரு 10-20 வருடங்களுக்கு முன்னாடி, இல்ல நம்ம சிவாஜி எம்ஜிஆர் காலத்துல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கதையை எடுத்துட்டு போவீங்க, அவங்க வந்து ப்ரொடியூசர் வந்து ஓகே சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒரு கதை டிஸ்கஷனுக்குன்னு ஒரு 4-5 பேர் உட்காருவாங்க, உட்காந்து அந்த குழுவில் விவாதிப்பாங்க, விவாதிச்சு ஒரு கதையை முடிவு பண்ணுவாங்க. கதை ஆசிரியர் அந்த குழுவுக்கு வந்து ஒரு பேர் இருக்கும், கிரெடிட் இருக்கும், இயக்குனர் வந்து அவர் வேலையை பார்ப்பாரு. கரெக்டுங்களா? இயக்குனர் அந்த கதையை உள்வாங்கிட்டு அந்த படத்தை எடுப்பார். ஸோ இப்போ என்ன நடக்குது, கொஞ்சமாக மாறிட்டு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஏதோ வேற ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு சினிமாவில் வரணும்
குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்காக பார்க்கணும், இதையும் பார்க்கணும், தன்னோட லட்சியத்தை அடையணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னா அவங்கள வந்து நீ ஃபுல் பவுண்டட் ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு வர சொல்கிறேன். இப்போ இருக்கிற ப்ராக்டிஸ் தான், இவங்களோட ப்ராக்டிஸ் தான். ஃபுல் ஸ்கிரிப்ட் எடுத்துகிற ஃபுல் கதை எடுத்துருவான்னு சொல்லி வாங்கிக்கிறீங்க. வாங்கிட்டு என்ன பண்ணுறீங்க, அப்போ உங்களுக்கு ஃபுல்லாக எல்லா காட்சி அமைப்புகள் எல்லாமே தெரியும் போது என்ன பண்ண முடியும், ஈஸியா நீங்க வந்து இதுல இருந்து வேறுபட்ட எடுத்துக்கலாம். இப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இது இவர் சொன்ன பிறகு கார்த்திக் கிருஷ்ணான்றவர் வந்து அக்னாலேஜ் பண்றாரு, நான் 2021 இந்த கதையை நான் கேட்டேன் அவருன்னு சொல்லிட்டு அக்னாலேஜ் பண்றாரு. அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, அப்பவே செகண்ட் ஹாஃப் பெட்டரா பண்ண சொல்லியிருக்கலாம்ல, இப்ப சொல்றீங்களே அப்படின்னு சொன்னா அவர் திருப்பி அதுக்கு பதில் சொல்றாரு, core plot remains the same, the script has gone through so many changes எப்போ 21க்கு அப்புறம். so many changes வந்து ஆயிருக்குன்னு சொல்லிட்டு கதை இலாக்கால இவர் வெறும் விமர்சகர் கிடையாது, நண்பர் கிடையாது, ட்ரீம் வாரியர்ஸ் கதை இலாக்கால வேலை செய்யறாரு. அப்போ நீங்க ட்ரீம் வாரியர்ஸ் கதை இலாக்கால இவ்வளவு பேர் வேலை பார்க்குறீங்க, எல்லாருக்கும் வந்து நாங்க அனுப்புற கதையோட ஆக்சஸ் இருக்கு, அவங்களுமே வந்து இந்த டேரக்டர்ஸோட வந்து டிஸ்கஸ் பண்றாங்க, ஸ்டோரிஸ் டிஸ்கஸ் பண்றாங்கன்னா ஏன் வந்து என் கதையை படிச்சுட்டு இது இப்படி வைங்க இப்படி வைங்க சார் பண்ணலாம், சப்கான்சியஸா கூட வரும். நீங்க அவங்க கூடயே வந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா ஆப்வியஸா இப்படி பண்ணுங்க இந்த டிக்டேட்டரா வைங்க, லெவல்ல பெரிய லெவல்ல கொண்டு போங்க. நம்ம இதுல வந்துட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டரா காட்டியிருக்காங்க கரெக்டா, என்னோட கதையில வந்து பிரைம் மினிஸ்டராகவே காட்டியிருப்பேன், பிரைம் மினிஸ்டர் கிட்டே டைரக்டா பேசுற மாதிரி வச்சிருப்பேன். இன்னொரு விஷயம், இதுல இப்ப சமீபத்துல இருக்கக்கூடிய நிறைய பொலிட்டிஷியன்ஸோட சாயல்கள்ல இந்த படத்துல நிறைய பேர் காட்டியிருக்காங்க. உங்களோட கதையிலும் அப்படிதான் இருக்குமா, இல்ல வந்து நீங்க சொல்ற மாதிரி இங்க பினான்ஸ் மினிஸ்டரா இருக்கவங்க அங்க பிரைம் மினிஸ்டர், சோ அந்த மாதிரி மாற்றங்கள் இருக்குன்னு? அதுதான் சொல்றேன், பிரைம் மினிஸ்டர் கேரக்டர் சொல்றேன். அதுக்கப்புறம் அந்த லாபியிஸ்ட்டுமே ஒருத்தரை ரெசிபிள் பண்ற மாதிரி இருக்கும், இதெல்லாம் வச்சிருந்தேன். ஆனா இவர் ரொம்ப லோக்கல்ல நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற பொலிட்டிஷியன்ஸ் முத கொண்டு ரெசம்பிள் பண்ணி எடுத்திருக்காரு. ஸோ அதனால அவர் போல்ட் அட்டெம்ப்ட்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது ஒரு ஸ்பூஃப் மாதிரி தான் இருந்தது, பேசுற அரசியல் சரியா இல்லை. ஸோ அதே நான் இது பண்ணல. அரசியல் சொல்லணும்னு நினைச்சீங்க உங்களோட கதையில? ஆக்சுவலி நான் என்னோட இதுல வந்துட்டு என்னோட ஹீரோ வந்து ஒரு போராளி, அரசியல் புரோக்கர் கிடையாது, போராளி. அவர் வந்து போராட்டத்து மூலமா ஒரு புரட்சி மூலமா மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு நம்புறவர். இப்ப யாராவது உங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணாங்களா இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடக்கும் போது, ஏன் இப்படி எங்க கிட்ட தானே அந்த இது இருக்கு, நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க, ஒரு சோஷியல் மீடியாலயே இந்த மாதிரி வந்து போஸ்டர்ஸ் போடுறீங்க அப்படின்ற மாதிரி யாராவது கேள்விகள் கேட்டாங்களா உங்ககிட்ட? யாராவது கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணாங்களா படத்தோட குழுவினர் யாராவது? இல்லைங்க, யாருமே எனக்கு படத்துல அந்த சைட்ல இருந்து யாருமே எனக்கு ட்ரை பண்ணல. ஸோ என்னோட கேள்வி என்னன்னா, இவங்க எப்பவுமே வந்துட்டு ஒரு விஷயம் செய்யறாங்க, கோர்ட்ல கேஸ் போடு இதை போடுன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு காட்சியை வந்து அவங்க படத்துல வைப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா, அது பார்க்கும்போதே நமக்கு அது ஒரு கெட்டவன் தான் நல்லவனை பார்த்து சொல்ற மாதிரி இருக்கும். ஜெய் பீம்ல வந்துட்டு அவங்க போய் கேஸ் போடணும்னா சந்திர மாதிரி ஒரு லாயர் வரணும், கூட நிற்கணும், இது பண்ணணும், அப்போதான் அவங்களால ஜெயிக்க முடியும். ஸோ இப்போ எல்லாருமே, இப்போ நான் மட்டும் இல்லை, நான் சொன்ன உடனே நிறைய பேர் எனக்கு கால் பண்ணுறாங்க. ஸோ புருஷோத்தம்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு இருக்கப்பட்ட கதை என்னது, அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, நான் கேஸ் போட்டிருக்கேன்னு சொல்றாரு. இன்னொரு தினேஷ்னு சொல்லிட்டு கருப்பு படம் எடுத்துட்டு இருக்காங்க, அது வந்து நான் முருகரை வச்சு பண்ணியிருந்தேன், அது ஹீரோ வந்து லாயர்னு சொல்லிட்டு அவரும் வந்து போஸ்ட் போட்டிருக்காரு. அவரும் வந்து இந்த ட்ரெய்லர்ல இருக்க சீன்ஸ்லாம் நான் நரேட் பண்ண மாதிரியே இருக்குன்னு சொல்லி சொல்றேன். ஸோ இவ வந்து சினிமாவில் என்ன நடக்குதுன்னா, நம்ம செல் பண்ற ப்ராடக்ட் வந்து ஒரு ஸ்டோரி நீங்கள் மைண்டுக்குள்ளே போயிடுச்சுன்னா அது நீங்கள் மாற்றி எப்படி வேணால் நீங்கள் ட்ராவல் ஆகும், அது யார்கிட்ட போகும். நான் ஸ்ட்ரெயிட்டாக ப்ரொடியூசர் கிட்ட தான் கொடுத்துருக்கேன், ஒரு ப்ரொடியூசர் கிட்ட கொடுத்துருக்கேன். நீங்கள் தேங்க்ஸ் கார்டு போடுறீங்க, சக்தி திருமகனில் ட்ரீம் வாரியர்ஸ்க்கு தேங்க்ஸ் கார்டு போடுறீங்க, என்ன காரணம், எதுக்காக நன்றி? எனக்கு அது புரியல. அவர் படம் கொடுத்தாரு, சரி, அதுக்கு அடுத்தடுத்து நீங்கள் ட்ராவல் ஆகிட்டு போயிட்டு இருக்கீங்க, இந்த படத்தில் அவருக்கு நன்றிக்கான காரணம் என்ன? உங்ககிட்ட அந்த ரைட்ஸ் இருக்கு இல்லையா, காப்பி ரைட்ஸ் நீங்க தான் வாங்கியிருக்கீங்க, உங்ககிட்ட அந்த ஒரு இது இருக்குன்றப்ப கண்டிப்பா நீங்க ஒரு கேஸ் போட்டு உங்களுக்கான ஜஸ்டிஸை நீங்களா வாங்கிக்க முடியும் இல்லையா? அதுக்கான எவாலுவேஷன்லாம் போயிட்டு இருக்கேன். டைட்டில் பிரச்சனை இருந்துச்சு, பராசக்தின்னு சொல்லிட்டு. ஸோ டைட்டில் வந்துட்டு ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் ஈஸியாக யோசிச்சிட முடியும், ஆனால் காப்பி ரைட்ஸ் வாங்கி வச்சிருந்தா ரெஸ்ட்ரிக்டட். ஸ்டோரி சினாப்சிஸ் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் காப்பி ரைட்ல என்ன சொல்லுதுன்னா, எக்ஸ்பிரஷன் ஆஃப்
எக்ஸ்பிரஷன், ஹவு தே எக்ஸ்பிரஸ் த ஸ்டோரி, அதுல சொல்ற விதத்துல மாற்றங்கள் இருக்கலாம். மாற்றங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்றேன். ஆனாலுமே அந்த சொல்ற விதத்துலயுமே வந்து இத்தனை விஷயங்கள் ஒற்று போகுதுன்னு சொல்லி நான் சொல்றேன். ஸோ சீன்ஸ் பண்ணலாம், இது பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ என்னன்னா ஒரு விழிப்புணர்வு வரணும். இன்னொன்று தயாரிப்பாளர் பக்கமும் வந்து சில முன்னெடுப்புகள் எடுக்கணும். எப்படின்னா நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட் போட்டுக்கணும். நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி இதை சிமிலராக நீங்கள் எதாவது எடுத்தாலும் எனக்கு வந்து கிரெடிட் கொடுக்கணும் சொல்லிட்டு ப்ரொடியூசரும் இவங்களும் சைன் பண்ணிக்கணும். ஸோ எங்கள் சைடில் இருந்துமே வந்து தேவையில்லாத வழக்குகளோ தேவையில்லாத அவதூறுகளோ வரப்போகிறது கிடையாது. உங்கள் சைட்லேருந்து வரப்போகுது. இன்னொன்று வெளிப்படைத்தன்மையாக இருங்க. வெளிப்படைத்தன்மை வந்து நீங்கள் உங்கள் படத்தில் வந்து அரசியல்வாதியை விமர்சிக்கிறீங்க. ஆனால் இப்போ கரண்ட் பாலிடிக்ஸில் நீங்கள் சிஎம்மையும் விமர்சிக்கலாம், பிரைம் மினிஸ்டர் விமர்சிக்கலாம். விமர்சனம் வந்தோன்னா அவங்க பதில் சொல்கிறாங்க உட்காந்துக்கிட்டு. ஜஸ்ட் பேஸ்லெஸ் அலிகேஷன் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு போகிறதில்ல. ஸோ உட்காந்து விளக்கம் கொடுக்குறாங்க. அவங்களோ இல்லை அவங்களோட செய்தி தொடர்பாக யாரோ ஒருத்தவங்க வந்து விளக்கம் கொடுக்குறாங்க. ஸோ நான் கொடுத்துருக்குறேன், நான் ஆதாரங்கள் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க? 2014 நீங்கள் அனுப்பிச்ச ஒரு மெயிலை கொடுத்துருக்கீங்க. ஏன் உங்களால் காப்பிரைட் டாக்குமெண்ட் நான் கொடுத்த மாதிரி கொடுக்க முடியல? நான் சீல் போட்ட பேப்பர்ஸ் வச்சுருக்கிறேன், காப்பிரைட்ஸ்லேருந்து சீல் போட்ட பேப்பர்ஸ் வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி பேப்பர் வந்து ஏன் உங்ககிட்ட இல்லை? ஓகே, அபிஷியல் பேப்பர்ஸை வந்து உங்களால காட்ட முடியும் அப்படின்றது உங்களுக்கு எல்லாமே எனக்கு கேள்வியா ஆமா. இப்போ நீங்க வந்து வேற ஏதோ ஒரு புது படம் எடுக்கிறதுக்காக வச்சிருக்கீங்க, அதை வெளியிட முடியாது, அதனால பிரச்சனை. படம் ரிலீஸ் ஆன படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, நீங்க எடுத்த படம் அதோட பேப்பர் அதில் இருக்க காட்சிகள்லாம் இருக்கும். சரி, வேற ஏதாவது காட்சிகள் இருக்கு, அதை நீங்கள் அடுத்த படத்துக்கு யூஸ் பண்ணலான்னு இருக்கீங்கன்னா அதை ஹைட் பண்ணிடுங்க. இதுக்கும் என்ன மாதவன் கேரக்டர் என்னோட குற்றச்சாட்டு, நீங்கள் என்னோட அந்த டிக்டேட்டர் ஆகணுன்ற அளவுக்கு இந்தியா லெவலில் கதை வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸில் போயிட்டு இருந்தது. எங்கே இந்த திடீர்னு வந்து இந்தியா லெவலில் டிக்டேட்டர் கேஜிஎஃப்ல சீன் வைக்கிற மாதிரி வைக்கிறாங்க அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு. ஸோ அதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னு தான் நான் கேட்குறேன் திடீர்னுட்டு. இந்த கதைக்கு உங்களுக்கான அந்த கிரெடிட்ஸ் கிடைச்சிருந்தது அப்படின்னா இவ்ளோ நீங்க வந்து சோஷியல் மீடியாஸ்ல இந்த ஒரு போராட்டம் இருந்திருக்காது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக கிரெடிட் கிடைச்சிருந்ததுன்னா நான் கூட உட்காந்து ஒர்க் பண்ணியிருப்பேன், எங்கெங்கே தப்பு இருக்குன்றத சொல்லியிருப்பேன். ஸோ நிறைய பேருக்கு நீங்களே இப்பதான் கண்டுபிடிச்சிங்க அப்படின்றப்ப அவங்க எப்படி உங்களை தேடி வந்து அந்த ஒரு கிரெடிட்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்றத எதிர்பார்க்க முடியும்ன்றது ஒரு கேள்வி அது. ஏன்னா நீங்க ஆரம்ப காலகட்டத்திலேயே இது என்னோட கதை மாதிரி இருக்கு, ஒரு ட்ரைலர் பார்த்தோ இல்ல ஒரு டீசர் பார்த்தோ உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் வந்து நீங்க அப்பயே நோட்டீஸ் பண்ணி அப்ரோச் பண்ணியிருந்தீங்கன்னா மேபி அது நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு ரிக்ரெட் ஏதாவது இருக்கா? அது எப்படிங்க சொல்கிறது, திடீர்னு நான் இப்போ ஏதாவது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தேன், அந்த படம் ரிலீஸ் ஆகிறப்போ 1 மந்த்துக்கு அப்புறம் தான் பார்க்குறேன். அதுக்காக வந்து நம்மளோட உரிமையை விட்டு கொடுத்து போக முடியுமா? ஸோ அது சான்சஸ் இருக்குது. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கூப்பிட்டு பேசியிருக்கணுன்ற. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்கள வந்து ஓகே இந்த கதையில் வந்து இந்த நம்மள சிமிலாரிட்டிஸ் இருக்குன்றது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவர் சொல்கிறாரு 2011 அந்த கதை இலாக்காவில் வேலை பார்க்குறவர் வந்து 2021 அந்த கதை டிஸ்கஷனில் இருந்திருக்குன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என் கதை போகுது, என் கதை உள்ளே போகிறப்ப நீங்களும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ என்னை கூப்பிட்டு கூட பேசியிருக்கலாம், இது எடுத்துருக்கலாம், இது நான் இது பண்ணியிருக்கேன், நீங்கள் உங்களுக்கு சின்ன கிரெடிட் கொடுத்துட்டு எடுத்துக்கோன்னா ரொம்ப ரீசனபிளான விஷயம். நானும் டிஸ்கஷனில் உட்காந்துருப்பேன். இந்த மாதிரியான முரண்பாடுகள் இருக்கிற படம் பார்த்தவங்க வந்துட்டு நல்லா இருக்கு ஆனால் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மிக்சடு இதுதான். என்ன ஏதோ ஒன்று இருக்கு ஆனால் ஒன்று இல்லைன்ற மாதிரி. தியேட்டர்ல வந்தப்ப இந்த படத்தை வந்து எல்லாரும் ரெகக்னைஸ் பண்ணி அதை அப்ரோச் பண்ணாங்களான்றத தாண்டி இப்போ ஓடிடியில வந்தக்கப்புறம் தான் பல பேர் பார்த்து, அதுவும் இந்த சர்ச்சை ஆனதுக்கப்புறம் அப்படி என்னதான் அந்த படத்துல இருக்கு, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதுக்காக தான் இந்த படம் சக்தி திருமகன்ற படம் வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட் நடக்கல அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்துக்கோட ரெஸ்பான்ஸ் என்ன மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி நான் என்னன்னா கரூர் இன்சிடென்ட் அப்போ வந்ததுன்னு நினைக்கிறேன் அந்த படம். சரிங்களா, அதுலேயுமே கூட எனக்கு கொஞ்சம் டைவர்ஷன். நான் அந்த ரொம்ப ஃபோக்கஸ்டாக அந்த கரூர் இன்சிடென்ட்ஸ் பற்றி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது. அதில் நானுமே டைவர்ட் ஆகிட்டேன். அந்த படம் பார்க்கணும்னு எனக்கு தோணல. ஸோ மேபி அதனால் வந்துட்டு தேட்டரில் நிறைய பேர் பார்க்காம இருந்திருக்கலாம். இப்போ ஓரளவுக்கு அந்த டாபிக் டைவர்ட் ஆகிட்டு போயிடணும்னு ஒரு படம் பேசுபொருளாக இருக்குன்றனால எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ அடுத்த கட்ட முடிவாக நீங்கள் என்ன எடுத்திருக்கீங்க இந்த ஒரு விஷயத்தில்? இந்த விஷயத்தில் ஒரு லாயர் தான் பார்க்கணும். லாயர் வந்து ஹெவியாக கோட் பண்ணுறாங்க ஃபீஸ்லாம். சரிங்களா, ஸோ யார் வந்துட்டு எனக்கு ஓரளவுக்கு ரீசனபிளாக பண்ணி தராங்களோ, என்ன அலைக்கழிக்காமல் ஓரளவுக்கு ரீசன். சில பேர் வந்து 2 பக்கமும் ப்ளே பண்ணுவாங்க, இந்த பக்கமும் ப்ளே பண்ணுவாங்க, அந்த பக்கம் ப்ளே பண்ணுவாங்க, மீடியேட்டர் எல்லாம் பார்ப்பாங்க. ஸோ இங்கே நான் என்ன வச்சுருக்கிறேன் அது மாதிரி கூட எனக்கு நடந்து ஒரு 2-3 பேர் காண்டாக்ட் பண்ணாங்க. என்னோட நகர்வுகளுக்கு என்னன்றது ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் அப்புறம் பிளாக் பண்ணேன். நானும் பேசிகிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் பிளாக் பண்ணிட்டேன் எதுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ
அது மாதிரி ஒரு சப்போர்ட் கிடைக்கணும், ஒரு சரியான லாயரை பார்க்கணும், பார்த்துட்டு மூவ் பண்ணணும். இன்னொன்று ஜியோ ஸ்டாருக்கும் ஹாட் ஸ்டாருக்கும் வந்துட்டு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்களுக்கு அனுப்பின மாதிரியே ஜியோ ஹாட் ஸ்டாருக்கும் இந்த சினாப்சிஸ் அனுப்பிச்சிருக்கேன். ஓகே. அவங்களும் வந்து அதை பார்த்துட்டு இப்போதைக்கு நாங்கள் இந்த கதையை பண்ணேன்னு சொல்லி எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கிறேன். ஜியோ ஹாட் ஸ்டாருக்குமே நான் கொடுத்தது அவங்களுக்கு தெரியும். ஓகே. ஸோ ஜியோ ஹாட் ஸ்டாருக்கு வந்துட்டு நான் ஒரு இமெயில் அனுப்பிச்சு முதல் கட்டமாக கேட்க போகிறேன். அதுக்கப்புறம் அவங்களோட ரெஸ்பான்ஸ் சரியில்லைன்னா நோட்டீஸ் அனுப்பலாம். இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து உங்களோட கதை திருட்டு போயிருக்கு அப்படின்ற அந்த ஒரு இன்சிடென்ட் நீங்க இவ்வளவு தூரம் வந்து பேசி அட்ரஸ் பண்ணி எனக்கான ஒரு விஷயம், அதாவது அந்த கிரெடிட்ஸ் கொடுங்க அப்படின்றது தான் உங்களோட ஒரு எண்ணமா இருக்கு. அது கூட சீக்கிரமா இந்த லீகலா என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றிங்க. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.